கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். யோசேப்பு பார்வோனின் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது பார்வோன் தன்னை சுற்றியிருக்கிற ஊழியக்காரரின் முன்பதாக யோசேப்பை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சிதான், இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற இந்த மனுஷனுக்கு ஒப்பானவன் யார் என்கிற ஒரு வார்த்தையை பார்வோன் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஊழியர்களுக்கு முன்பதாக கேட்கிறார். இதுதான் சாட்சியின் வாழ்க்கை, இதுதான் கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை. யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த ஒரு மனிதன், சாட்சியாக நின்று கொண்டிருந்தான். பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நிறுத்தப்பட்ட பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி எகிப்து தேசத்தில் அதிகாரியாக பார்வோன் வைங்க என்று சொன்னால், இந்த பஞ்ச காலத்தில் அந்த பஞ்சத்தை ஈடுகட்டுவதற்கு ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் வேண்டும். ஆகவே நீங்கள் யாரையாவது ஒருத்தரை தேடி வைங்க என்று சொன்ன பொழுது பார்வோன் சொல்லுகிறார் இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு, அவன் ஊழியக்காரர் யாவருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது சொல்லுகிறான், யோசேப்பை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம்! யோசேப்பின் வாழ்வை நாம் சிந்தித்தோம், நமக்கு தெரியும் எத்தனை பாடுகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்று ஒருவேளை நீ அநேக காரியங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கலாம், மேலே வர முடியலை, காரியங்கள் ரொம்ப எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இருக்குது, ஆனால் நிறைவேறுவதற்கு முன்பு ரொம்ப கஷ்டப்படுறேன். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஜெய கிறிஸ்து உன்னுடைய அருகில் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கலங்கி போயிருக்கிறாயோ, போராடி கொண்டிருக்கிறாயோ? யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார். சொந்தங்கள் அவனை புறக்கணித்தது, சொந்தங்கள் அவனை விற்று போட்டது. ஆனால் நாள் வந்தது, சொந்தங்கள் அவன் முன்பதாய் மண்டியிட்டார்கள். இவர்தான் நம் ஆண்டவர், இவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை நம்பி வந்தவங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ அவருக்கு முன்பதாக மண்டியிட்டு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லிய ஆண்டவர் உனக்காய், உன் குடும்பத்திற்காய், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காய், வேலை ஸ்தலத்தை எல்லாவற்றிலும் அவர் வைராக்கியம் உள்ளவராக உன்னோடு கூட இருப்பார். அவரை மட்டும் நோக்கிப்பார், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். And Pharaoh said to his servants, can we find such one as this, a man in whom is the Spirit of God? தேவனுடைய ஆவி இந்த மனிதனோடு கூட இருக்கிறது, உன்னோடு கூட தேவனுடைய ஆவி இருக்கிறது. நீ வெட்கப்படுவது இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் யோசேப்பை போல ஆண்டவரை பலவிதமான போராட்டங்களின் ஊடாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நிச்சயமாக நாள் ஒன்று உண்டு, உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். இந்த போராட்டத்தின் நாட்கள், சோதனையின் நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்வுகளை மாற்றும். இன்றும் அவர்கள் வாழ்வில் இருக்கிற தடைகளை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.